ஸ்பாட் மார்க்கெட்டில் ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்கி திடீர்னு அது மார்க்கெட் கிராஷோ கரெக்ஷனோ ஆகி கீழே போனால் அது மறுபடி மேலே வரத்துக்கு எவ்வளவு நாள் எடுக்கும், எவ்வளோ நாள் அது மேலே வரும்னு சொல்லி யாராலையும் சொல்லலாம். அடுத்த முக்கியமான விஷயம், எல்லா கோயினுமே மேலே வரும்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் ஃபண்டமெண்டலி ஓகேயான பிட்காயின் எத்துரியமான நல்ல கோயின்களில் நீங்கள் ட்ரேட் எடுத்து அது மார்க்கெட் கீழே போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு வெயிட் பண்ணினா திரும்ப அது மேலே வந்துடும். அப்படி இல்லையா நீங்கள் டொலர் காஸ்ட் அவரேஜ் பண்ணி கீழே திரும்ப வாங்கி உங்களோட என்ட்ரி ப்ரைஸை குறைச்சி கொடுத்து வந்தீங்கன்னு சொன்னால் கூடிய சீக்கிரம் வெளியில் வந்துடலாம். ஆனால் நீங்கள் ஃபண்டமெண்டலி ராங்கான 4 கால் செல்லப்பிராணியிட பேரில் இருக்கிற கோயின்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் யாரோ ஒருத்தன் சொல்கிறாங்கிறதுக்காக இதுதான் அடுத்த பிட்காயின், இதுதான் அடுத்த எத்தூரியம், இதுதான் இதில் ஸ்பாட் ETF அப்ரூவ் ஆக போகுது அது இதுன்னு சொல்லி எவனோ ஒருத்தன் கதை சொல்கிறாங்கிறதுக்காக அதை நம்பி போய் மடத்தனமாக உங்களோட ஓன் ரிசர்ச்சை பண்ணாமல் நீங்கள் ஒரு கோயினை வாங்குவீங்கன்னு சொன்னால் அது திரும்ப நீங்கள் எவ்வளோ டொலர் காஸ்ட் அவரேஜ் பண்ணினாலும் திரும்ப அந்த மேலே இடத்துக்கு வராமல் கூட போகலாம். ஏன் அவனுக்கு நீங்கள் தான் எக்ஸிட் லிக்விடிட்டி உங்களை எக்ஸிட் பண்ணிட்டு போயிடுவானல், வெளியே வாங்கினவானல், அப்படி கோயினை உருவாக்கினவானல். ஸோ அதே மாதிரி கோயின் எல்லாம் வரதுக்கு வராமல் கூட போகலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன கோயினை வாங்கியிருக்கீங்கிற பொறுத்திருக்கு. அடுத்தது யாராலையுமே இவ்வளோ காலத்தில் மேலே வரும் கீழே போகும்னு சொல்லி இயலாது. ட்ரேட் நீங்கள் நல்லா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துட்டீங்க, கீழே போனால் ஒன்று வெயிட் பண்ணுங்கள், இல்லையா டொலர் காஸ்ட் அவரேஜ் பண்ணுங்கள், அப்படி இல்லையா ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட அதாவது ஸ்டாப்லாஸ் போட்டு ட்ரேட் எடுங்க. ஓகே, நீங்கள் கனாலத்து வெயிட் பண்ணியும் விருப்பம் இல்லை, டொலர் காஸ்ட் அவரேஜ் பண்ணுறதுக்கு உங்கள்ட்ட ஃபண்ட் இல்லைன்னா ஒரு 10% 20% ஸ்டாப்லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு மார்க்கெட் நீங்கள் நினச்ச மாதிரி போகலை, க்ரேஷ் ஆகிட்டுன்னு சொன்னால் ஒரு 10% 5% வெளியில் வந்துடும் கோயின். ஸோ நீங்கள் ஒரு $100 போகிறீங்கன்னா ஒரு 5% போனீங்கன்னாலும் $95 காப்பாற்றி வெளியில் எடுத்துடலாம். ஓகே, ஸோ அதனால் ட்ரேட் பண்ண போகக்குள்ள ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட போங்க. அடுத்தது ஃபண்டமெண்டலி ஓகேயான கோயினில் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னு சொன்னால் பயப்பட தேவையில்லை. ஓகே, இதை பற்றி மத்தாக்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு பெஸ்ட்டான AI ட்ரேடிங் போட்ட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் இந்த பயோவில் இருக்கிற HBO தமிழுங்கிற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். பை.